அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து டாடி பிரைம் கிளவுட் அக்சஸ். ஸோ டெக்னிக்கல் ஓவர்வியூ, வே ஆஃப் அக்சஸ், ப்ராடக்ட் வாக் த்ரூ, அதுக்கப்புறம் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல், ப்ரீ ரெக்வஸ்ட் அண்ட் விர்ச்சுவல் மிஷின் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபிசிஏவோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ என்னென்னலாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லான்ச் டைம் இட் இஸ் ஆல்ரெடி லான்ச்டு. ஸோ இது வந்து ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம மறுபடியும் இந்த செஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெயினாக நம்ம இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ன்னு சொல்லும் போது கிளவுட் சொல்யூஷன், எதுக்காக நமக்கு கிளவுட் சொல்யூஷன் வந்து தேவைப்படுது, ஸோ இது வந்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளவுட் அக்சஸ் நம்ம எதுக்காக கிளவுடுக்கு போகிறோம்னு நம்ம டிசைட் பண்ணோம்னாக்கா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி எவால்வேஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எஸ் கண்டினியூஸாக நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர், இன் டேர்ம்ஸ் ஆஃப் த வே ஆஃப் ஹவு வி ஆர் ஒர்க்கிங். ஸோ நம்ம ஒவ்வொரு கஸ்டமரையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங்காக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியாக இருக்கட்டும், எஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் த டெக்னாலஜி இஸ் சேஞ்சிங், வி ஆர் ஆல்சோ ஃபோர்ஸ்டு டு யூஸ் த டெக்னாலஜி. ஏன்னா நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும், நம்மளோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் போது எஸ் எவ்ரி ஒன் இஸ் மோர் கீன் ஆன் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எஸ். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் கண்டினியூட்டி. ஸோ எதுக்காக நம்ம இந்த கிளவுட் அக்சஸ்க்கு போகணும்னாக்கா பிஸ்னஸ் கண்டினியூட்டி. ஸோ பிஸ்னஸ் கண்டினியூட்டின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஆஃப்டர் லாக்டவுன், அதாவது 2020 நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா எஸ் ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போகிறோம், ஆஃபீஸ்க்கு போய் தான் ஒர்க் பண்ணுறோன்னும் போது எஸ் எல்லாமே லிமிட்டட் டு தட் பர்டிகுலர் பொசிஷன். பட் கிளவுட் அக்சஸில் இருக்கும்போது எங்கே இருந்து வேணாலும் நம்ம பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ப்ராக்டிஸ். ஸோ எங்கே இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக எஸ் நம்மளோட கன்வீனியன்ட்டை பேஸ் பண்ணி வி கேன் ஏபிள் டு ஒர்க். தென் ஸ்கேலபிலிட்டி. எஸ் ஆஸ் வி ஆர் கண்டினியூ டுவர்ட்ஸ் டு த ஃபர்தர் ஸ்டெப்ஸ், ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கிளவுட்ல வந்து என்னோட கம்பெனிலேருந்து 2 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 பேர் வேணும், இல்லை 5 பேர் வேணும், இல்லை 6 பேர் வேணும். எஸ் வி கேன் ஏபிள் டு இன்க்ரீஸ் த ஸ்கேலபிலிட்டி. இங்கே நம்ம மெயினாக கொண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ் வி ஆர் கம்மிங் அப் வித் டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இந்த ரெடக்ஷன் இன் ஐடி காஸ்ட். ஸோ ஒரு கஸ்டமராக நான் இண்டிவிஜுவலாக நான் ஒரு கிளவுட் அக்சஸை வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இட் ஹஸ் லாட் ஆஃப் ஐடி எக்ஸ்பென்சஸ். ஸோ சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஸோ இதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. பட் நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த டிபிசிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடக்ஷன் இன் ஐடி காஸ்ட், தென் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட பெனிஃபிட்ஸ். ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லும்போது டெய்லி ஆஃபீஸ்க்கு போனால் தான் ஒர்க் பண்ண முடியுன்ற சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ணி எஸ் வேர் எவர் யூ ஆர் யூ கேன் ஏபிள் டு கண்டினியூ யுவர் ஒர்க். ஸோ இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா பிஸ்னஸ் கண்டினியூட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதோட விர்ச்சுவலைசேஷன், ஏன்னா நம்ம கிளவுடுன்னு சொல்லும் போதே கிளவுடில் நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விர்ச்சுவலைசேஷன். ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது மூலயமா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த செஷனோட மெயின் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சொல்யூஷன் மேட் ஃபார் யூ. சரி, என்ன சொல்யூஷன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சொல்லி பார்க்கும்போது எஸ் வி ஆர் கம்மிங் அப் வித் த சொல்யூஷன். எஸ். ஸோ என்ன சொல்யூஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம்? த ரிலையபிலிட்டி, தென் எவ்ரி திங் கேன் பி அக்சஸ் இன் எ சிங்கிள் பிளேஸ், the flexibility and economical and processor agnostic. ஸோ நீங்கள் கிளவுட் அக்சஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் சிம்பிளாகவும் நம்மளால் பண்ண முடியும். மோர் இம்பார்ட்டன்ட்லி எக்கனாமிக்கலாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம இந்த செஷனில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்.
ஸோ இதுதான் நம்ம இந்த செஷனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டேலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ன்னு சொல்லும்போது இந்த டேலி பிரைம் கிளவுட் அக்சஸோட பெனிஃபிட்ஸு இன்னும் நம்ம எப்படி ஃபர்தராக கொண்டு போக போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். எஸ், வாட் டு எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி சொல்யூஷன். சரிங்க சார், நம்ம இப்போ வந்து டேலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இதனால என்ன பெனிஃபிட்? ஸோ பெனிஃபிட்னு சொல்லும்போது ஈஸி மூவ்மெண்ட் ஃப்ரம் ஆன் ப்ரெமிசஸ் டு ஆன்லைன். சார், நான் ஒவ்வொரு வாட்டியும் ஆஃபீஸில் போய் தான் ஒர்க் பண்ணணுன்ற சுச்சுவேஷனை தாண்டி ஆன்லைனில் என்னால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நம்பர் 1. செகண்ட், செக்யூர்டு அக்சஸ் கம்ப்யூட்டர் யூசிங் tally.net authentication and secured PIN. ஸோ உங்களோட tally.net authentication is more important. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டி லாகின் பண்ணும்போதும் there is a secure PIN will be there. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லாகின் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும். அவைலபிலிட்டி ஆஃப் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்னைக்கு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கு. ஃப்ளெக்சிபிள் பேக்கப் ஸ்பேஸ் அண்ட் ஆட்டோ பேக்கப் ஆஃப் கஸ்டமர் டேட்டா. ஸோ நான் ஒரு கஸ்டமருக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னாக்கா, எஸ், பேக்கப் ஸ்பேஸ், ஆட்டோமேட்டிக் பேக்கப் எடுக்கிற ஸ்பேஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கு. மேனேஜ் கம்ப்யூட்டர் அண்ட் யூசர்ஸ் ஃப்ரம் ஏ சிம்பிள் வெப் போர்ட்டல். ஸோ என்னோட டேட்டா கிளவுடில் இருந்தாலும் ஈஸியாக என்னோட சிஸ்டம்ல இருந்து, எஸ், ஆன் ப்ரெமிசஸ்ல இருந்தாலும் சரி, நான் அவுட் ஆஃப் ப்ரெமிசஸாக இருந்தாலும் சரி, எஸ், வேறவர் ஐ ஆம் இன், ஐ கேன் ஏபிள் டு அக்சஸ் மை டேட்டா. ஸோ என்னோட டேலி அக்சஸ் பண்ண முடியும், என்னோட டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவை? எஸ், தட் இஸ் எ செக்யூர்டு ஆத்தென்டிகேஷன், tally.netடும் பின்னும் இருந்தால் போதும். எஸ், வி கேன் ஏபிள் டு ஈஸிலி அக்சஸ் த டேட்டா. சரி, ஸோ இந்த டேலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதோட டெக்னிக்கல் ஓவர்வியூ என்ன? இப்போ நார்மலா நான் ஒரு கம்பெனிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஆஃபீஸில் வந்து ஒரு டெஸ்க்டாப் சிஸ்டம் இருக்கும், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து டெஸ்க்டாப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சிபியூ, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த ஆன் ப்ரெமிசஸ்ல என்ன மாதிரியான நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், என்னோட சிஸ்டம்ல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், விண்டோஸ் ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த விண்டோஸ் ஓஎஸ்ல வந்து டேலி பிரைம் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் டேலி பிரைம் சர்வரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். சர்வர் யூஸ் பண்றவங்க சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அதர்வைஸ் டேலி பிரைம் சாஃப்ட்வேர் வந்து இருக்கும். ஸோ இந்த விண்டோஸ் ஓஎஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, வி ஆர் ஏபிள் டு ஒர்க் இன் த சிஸ்டம். இதை தான் நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்றோம். இதுதான் வந்து ஆன் ப்ரெமிசஸ். இதே டேலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், டு ரெடியூஸ் த ஐடி காஸ்ட் வி ஆர் கம்மிங் அப் வித் லைனக்ஸ் ஓஎஸ். ஸோ லைனக்ஸ் ஓஎஸ், உபுண்டுன்ற ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வைன்ன்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் ஆப் விச் ரன் ஆன் விண்டோஸ் ஓஎஸ். ஸோ இந்த வைன் அப்ளிகேஷன்னா என்னன்னாக்கா விண்டோஸ் என்வையர்மெண்ட். இந்த ஆப் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைனக்ஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எஸ், அண்டர் த வைன் வி ஆர் இன்ஸ்டாலிங் த டேலி பிரைம். ஸோ விண்டோஸ் ஓஎஸோட சர்வர் கான்செப்ட் போகணும் அந்த மாதிரி இல்லாமல், எஸ், டு ரெடியூஸ் த ஐடி காஸ்ட் வி ஆர் கம்மிங் அப் வித் திஸ் சொல்யூஷன். ஸோ நம்மளோட கிளவுட் எல்லாமே வந்து உபுண்டு சாஃப்ட்வேர்ல ரன் ஆக போகுது. அதில் வைன் சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. அண்டர் த வைன், எஸ், வி ஆர் கோயிங் டு யூஸ் த டேலி பிரைம் சாஃப்ட்வேர். ஸோ இந்த டேலி பிரைமை வந்து கிளவுட்ல யூஸ் பண்ணும்போது இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆன் ப்ரெமிசஸ் அண்ட் த கிளவுட் அக்சஸ். சரி, இப்போ இந்த கிளவுடுன்னு சொல்லும் போது இங்க வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, எஸ், த என்டையர் கிளவுட் வில் பி தேர். The virtual computer will be created in the cloud. Yes, the user can work from the office. So office ல இருந்து ஒர்க் பண்ணலாம், இல்ல ரிமோட் பிளேஸ்ல இருந்து ஒர்க் பண்ணலாம், இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். Whenever they are login, yes, so login பண்ணும்போது they can use the app. So நம்ம டேலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல கனெக்ட் பண்றதுக்கான தனியா எம்எஸ்டிசின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வி கேன் சிம்பிளி யூஸ் அவர் குரோம் ப்ரௌசர். எல்லாத்துக்குமே நம்ம குரோம் ப்ரௌசர் தானே யூஸ் பண்றோம் இன்டர்நெட்டுக்கு. மெயில் செக் பண்றது, இல்லை வேற ஏதாவது செக் பண்றது, டிக்கெட் புக் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே குரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்றோம். எஸ், த சேம் குரோம் ப்ரௌசர் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ஒர்க் இன் த டேலி.
ஸோ டேலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எஸ் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணியே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா வி கேன் ஏபிள் டு கனெக்ட். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாலி ப்ரைம் மட்டும் யூஸ் பண்ணும்போது எப்படி விர்ச்சுவல் கம்ப்யூட்டரை கிரியேட் பண்ணுறோம், அந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டருக்கு எப்படி சாம்பிளாக ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கான பேக்கப் ஸ்டோரேஜ். ஸோ இதுக்கான டயக்ராம் பார்த்தோம். சரியில்லை சார், என் கஸ்டமர் வந்து டாலி ப்ரைம் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டாலி ப்ரைம் சர்வர் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா எஸ் த சேம் கான்செப்ட், த டாலி ப்ரைம் சர்வர் வில் ஆல்சோ ரன் இன் த virtual system. So all the system will be connected. So number of users, எத்தனை users இருந்தாலும் yes we can able to use the Tally Prime software. So இந்த கான்செப்ட்ல தான் இந்த Tally Prime Cloud Accessன்ற கான்செப்ட்ல வந்து நம்ம ரிமோட் ஆக்சஸ் மூலமா நம்ம ஒர்க் பண்ண போறோம். ரிமோட் ஆக்சஸ்ன்னு சொல்றதை விட எஸ் we are going to work from the cloud. கிளவுட்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். அதனால தான் இதுக்கு நேமே வந்து என்ன வச்சிருக்கோம்னாக்கா Tally Prime கிளவுட் ஆக்சஸ்ன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்க சார், இப்போ கிளவுட்ல என்னோட டேட்டா இருக்கிறதால இதுக்கான செக்யூரிட்டி எப்படி இருக்கும்? ஸோ செக்யூரிட்டின்னு சொல்லும்போது இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வந்து செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஓகேவா? எஸ், த எசென்ஷியல் செக்யூரிட்டி மெக்கானிசம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை நம்ம கொண்டு வரோம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கிளவுட்ல அக்சஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி .NET வேலிடேஷன் ஒன்று நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பின் வேலிடேஷன் நடக்கும். ஸோ இது இருந்தால் தான் உங்களால் லாகினே பண்ண முடியும். And whatever the communication is transmitting from your system to cloud, இது எல்லாமே encrypted data storage and encrypted remote access and encrypted user information. எல்லாமே encrypted டேட்டாவாக தான் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகி அப்டேட் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் நம்ம இந்த செக்யூரிட்டி மெக்கானிசம் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்ம எதுக்காக லைனக்ஸ் ஓஎக்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம்? ஸோ லைனக்ஸ் has evolved into one of the most reliable OS to prevent obstacles like virus, malware, slowdown, crashes, and repair and license fee. ஸோ லைசன்ஸ் ஃபீயாக இருக்கட்டும் இல்லை வைரஸ் அஃபெக்ட் ஆகட்டும், இது வந்து லைனக்ஸ் ஓஎஸ்ல மேக்சிமம் இருக்காது. பிகாஸ் லைனக்ஸ் இஸ் எ ஃப்ரீ ஓஎஸ். ஸோ அதனால இங்கே வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம வாங்கணும், அதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஐடி காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம லைனக்ஸ்குள்ளே போயிருக்கோம். நெக்ஸ்ட், வாட் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் த கஸ்டமர்னாக்கா எஸ் வி கேன் கெட் த மேக்ஸிமம் அட்வான்டேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அண்ட் ரேம் மெமரி. ஸோ அந்த சிஸ்டம் நீங்கள் எத்தனை யூசர்ஸ் நீங்கள் வாங்க போறீங்கன்றீங்களோ ஸோ அதுக்கான சிபியூ அண்ட் ரேம் கெப்பாசிட்டியை வந்து நம்மளால ஈஸியாக பை பண்ணிக்க முடியும். ஓகேவா? எஸ். இஃப் எக்ஸாம்பிள், இஃப் எ கஸ்டமர் ஆப்ட்ஸ் ஃபார் 4 GB மெஷின், a high-end OS will consume 1 GB and the user will get only 3 GB space. சார், என்னோட ஆஃபீஸில் ஒரு சிஸ்டம் இருக்கு சார். அந்த சிஸ்டமில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட விண்டோஸ் ஓஎஸ் ஓப்பன் ஆகி அது ஓப்பன் ஆகும் போதே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி 1 GB ஸ்பேஸ் வந்து அது ஆக்குபை ஆகிடும். ஸோ பேலன்ஸ் நான் எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், டேலி ஓப்பன் பண்ணுறேன், என்னோட டேட்டா ஓப்பன் பண்ணுறேன்னும் போது எஸ் பேலன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே 3 GB டேட்டாவில் தான் நடக்கும். பட் இதே நீங்கள் லைனக்ஸ் ஓஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது லைனக்ஸ் ஓஎஸ்க்காக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 400 MB மட்டும்தான் நம்மளால அது வந்து ஆக்குபை பண்ணிக்கும் மெமரியில். மீதி வந்து 3.6 GB ஆஃப் ஸ்பேஸ் இஸ் அவைலபிள் ஃபார் அவர் அப்ளிகேஷன். ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் வித் த லைனக்ஸ் ஓஎஸ். ஓகே. ஸோ டெக்னிக்கலாக என்ன நடக்குது, டெக்னிக்கலாக என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தோம். அதாவது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னும் போது என்னோட ஆஃபீஸில் ஃபிசிக்கலாக ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் தான் நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதில் தான் டாலி பிரைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எல்லாமே என்னோட டாலி டேட்டா எல்லாமே என்னோட சிஸ்டமில் இருக்கு. அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம், ஆன் ப்ரமிசஸ்ன்னு சொன்னோம். இப்போ கிளவுடுன்னு சொல்லும் போது எஸ் வி ஆர் கோயிங் இன் டு த ஆன்லைன்.
ஸோ ஆன்லைன் போகும்போது ஆன்லைன்ல உங்களுக்காக தனியாக ஒரு சிஸ்டம் வந்து அலோகேட் பண்ண போகிறோம். அந்த சிஸ்டம்ல எஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்க போகுது. அங்கே யூஸ் பண்ணுற ஓஎஸ் வந்து லைனக்ஸ் ஓஎஸ். அதில் தான் நம்ம வைன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அதில் டாலி பிரைம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒன்ஸ் யூ ஆர் பர்ச்சேசிங் எ நியூ டாலி பிரைம் கிளவுட் ஆக்சஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்ரி திங் வில் பி கெட் ரெடி. நீங்க அங்க போய் இன்ஸ்டால் பண்ணணும் சார். சார் எனக்கு லைனக்ஸ் தெரியாது, அதுல வைன் எப்படி போடணும்னு தெரியாது, அதுல எப்படி டாலி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் இல்லை. நீங்க ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே எவ்ரி திங் வில் பி கெட்டிங் ரெடி. ஸோ லைனக்ஸ் இருக்கும், வைன் இருக்கும், அதுல வந்து டாலி பிரைமும் ரெடியா இருக்கும். நீங்க இமீடியட்டா டாலி பிரைமை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ் வே டு அக்சஸ் எப்படி நான் வந்து அக்சஸ் பண்ண போறேன். ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் கிளைண்ட் மூலயமா நம்ம அக்சஸ் பண்ணலாம். சார் நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன் சார். ஓகே. அந்த சிஸ்டம் வந்து மினிமம் விண்டோஸ் 7 ஓஎஸ் இருந்தால் போதும். .NET வந்து 4.6.2 வெர்ஷன் .NET இருக்கணும். விசி ப்ளஸ் ப்ளஸ் 2015-19 எஸ். இந்த பேக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே இந்த பேக்கேஜ் எல்லாமே நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ பேசிக்காக இந்த பேக்கேஜ் எல்லாமே நம்ம சிஸ்டமில் இருந்தாக்கா இந்த டெஸ்க்டாப் கிளைண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒன் வே ஆஃப் கனெக்டிங் டு மை கிளவுட். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே விண்டோஸ் 7 இருந்தால் ஓகே. இல்லை சார் நான் மேக் தான் யூஸ் பண்ணுறேன், எஸ் யூஸ் பண்ணலாம். நமக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர். குரோம் ப்ரௌசர் மட்டும் இருந்தாவே போகும். எஸ், வி கேன் ஏபிள் டு கனெக்ட் அவர் கிளவுட். ஆல்சோ வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் த ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் எஸ் இட் வில் பி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் திஸ். பட் கரண்டாக வந்து குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்மளோட டேலியை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்து நமக்கு வரும். இந்த லாகின் ஸ்க்ரீனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் டாலி பிரைம் கிளவுட் ஆக்சஸ் உங்களோட .NET ஐடியை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணணும். உங்களோட .NET பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்யூர் பின் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வரும்போதே .NET ஐடியை பேஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. அந்த .NET ஐடிக்கான பாஸ்வேர்டு உங்ககிட்ட தான் இருக்கும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லைசன்ஸ் அக்சஸ் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ .NET ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட எல்லாருக்குமே இருக்கும். அடிஷ்னலாக என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த செக்யூர் பின்னை மட்டும் நம்ம கொண்டு போக போகிறோம். எஸ், .NET ஐடி அண்ட் செக்யூர் பின் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். எஸ், திஸ் இஸ் த லாகின் ஸ்கிரீன். இங்கே தான் நம்ம .NET ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூர் பின்னை வந்து நம்ம என்டர் பண்ண போகிறது. ஓகேவா? எஸ். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குனாக்கா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சேட் பாக்ஸ்லையும் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உங்களோட கம்பெனி நேமையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அப்டேட் த அட்டண்டன்ஸ். எஸ், எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் என்டர் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து லாகின் ஸ்க்ரீன். இந்த லாகின் ஸ்க்ரீன்லேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் ஒரு ஆப்ஷன் காமிக்குது பாருங்க, ஹாஸ்டட் ஆன் ஆரக்கிள் கிளவுட். எஸ், இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ் வந்து நம்ம எங்கே பண்ணியிருக்கோம்னாக்கா ஆரக்கிள் கிளவுட் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ண உடனே நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட .NET ஐடி கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட செக்யூர் பின்னை வந்து நான் என்டர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இது எல்லாமே என்டர் பண்ண உடனே எனக்கு வரக்கூடிய ஸ்க்ரீன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேவா? எஸ், பிரைமரி, என்னோட நேமு, என்னோட யூசரு, என்னோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ என்ன பிளான்ல நான் வாங்கியிருக்கேன், என்ன ஆக்ஷன் எடுக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்கே கனெக்ட்னு இருக்கு இல்லையா? எஸ், ஒன்ஸ் ஐ கனெக்ட் த கிளிக் த கனெக்ட் பட்டன், அந்த கனெக்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து டாலி வந்து எஸ் கிளவுட் உள்ள வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்ட்னு கிளிக் பண்ண உடனே டயலாக் பாக்ஸ் வந்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கனெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எஸ், நோ மை கிளவுட் கம்ப்யூட்டர் ஹாஸ் பின் ஓப்பன்ட். ஸோ கிளவுட்ல இருக்கிற சிஸ்டம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே டெஸ்க்டாப்ல வந்து எஸ் D:10
டேலி பிரைம் செல் ரெடியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணும் போதே எல்லாமே ரெடியாக நமக்கு அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நம்ம விண்டோஸில் எப்படி ஸ்டார்ட் பட்டன் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசசரிஸ், இன்டர்நெட், ஆஃபீஸ், ஹெல்ப், இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? எஸ். அசசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், யூஆர், ஸ்க்ரீன்ஷாட், ஸோ எதெல்லாம் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஆஃபீஸை கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து லிபரா ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், இதுவும் வந்து ஃப்ரீ அப்டேட்டு தான். ஸோ வேர்டு நம்ம நார்மலாக என்ன சொல்கிறோம், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ லிபர் ஆஃபீஸ் கால்குலேஷன், லிபர் ஆஃபீஸ் ரைட்டர் அண்ட் டாக்குமெண்ட் வீவர், இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹெல்ப்பை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா கிளவுடோட மைக்ரேஷன், டாஸ்க் மேனேஜர், ட்ரபிள் ஷூட்டிங், செட்டிங்ஸு, ரீஸ்டார்ட் கம்ப்யூட்டர், இல்லைன்னா ஷட் டவுன் ஆஃபீஸ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதில் இருக்கும், ஹெல்ப்பில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவெண்ட் லாக் வந்து நமக்கு இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி இருக்குமோ அதே சேம் ஸ்க்ரீன் தான் இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, எஸ், வி ஆர் கோயிங் டு ஒர்க். ஸோ இந்த லாகின் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிளைண்ட் ஆப்னு சொன்னோம் இல்லையா, எஸ். ஸோ அந்த ஆப் மூலயமா நம்ம கனெக்டட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்க்ரீன். சப்போஸ் சார் நான் வந்து அதை யூஸ் பண்ணல சார், நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து குரோம் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ண போகிறேன்னாக்கா, எஸ், குரோம் ப்ரௌசரில் வந்து in.cloudaccess.tallysolutions.com இது கொடுத்த உடனே நமக்கு குரோம் ப்ரௌசர்லேயே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ லாகின் ஸ்க்ரீனை இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் லாகின் ஸ்க்ரீன் வந்த உடனே நம்மளோட .NET ஐடி, பாஸ்வேர்டு, இது எல்லாமே என்டர் பண்ணோன்னே அடுத்த ஸ்க்ரீனு இதே மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் எப்படி வந்ததோ சேம் கான்செப்ட், எஸ், வரும். ஸோ ஆக்ஷனில் கனெக்ட் பட்டன் இருக்கு இல்லையா, எஸ், ஒன்ஸ் அதை கனெக்ட் பட்டன்னு கிளிக் பண்ணோன்னே சேம் ஸ்க்ரீன் வில் பி ஓப்பன்ட் இன் த ப்ரௌசர் ஆல்சோ. ஸோ இந்த எம்எஸ்டிசிபி ஆப் யூஸ் பண்ணீங்கனாலும் ஆர் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்கனாலும் எல்லாமே சேம் ப்ரொசீஜர், த சேம் ஸ்க்ரீன் தான் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, எஸ், வி ஆர் கோயிங் டு ஒர்க். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஒன்ஸ் லாகின் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் டாலி பிரைம் ஓப்பன் பண்ணி எஸ், வி கேன் ஏபிள் டு ஒர்க். என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுமோ அதை நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும், ப்ரௌசரில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்க்டாப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ் அண்ட் வி ஆர் ஆல்சோ யூசிங் த ஆரக்கிள் கிளவுடை யூஸ் பண்ணுறதால நீங்கள் இதே ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கீங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டுமே பார்த்தோம். ப்ரௌசர் யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்ணணும், டெஸ்க்டாப் கிளைண்ட்டை எப்படி யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும்னு பார்த்தோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த ட்ராக் அண்ட் ட்ராப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் சிஸ்டம்லேருந்து ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டே மூவ் பண்ணி அந்த ப்ரௌசரில் பிளேஸ் பண்ணிங்கனாக்கா, எஸ், ட்ராக் அண்ட் ட்ராப். ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும், மூவ் பண்ணணும், இல்லை நம்ம டெஸ்க்டாப்லேருந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணணும்னா இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடு யூஸ் பண்ணிங்கனாவே ப்ரௌசரில் ஈஸியாக மூவ் ஆகிடும். இதே நீங்கள் வந்து டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ண முடியாது. யூ கேன் யூஸ் காப்பி அண்ட் பேஸ்ட். நம்ம ஃபைலை வந்து ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் கிளைண்ட் உள்ள போயிட்டு எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா டேரெக்டாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ த யூசர் இன்டர்ஃபேஸை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு இந்த ப்ரௌசர்லேருந்து பார்க்கும்போதோ இல்லை டெஸ்க்டாப் கிளைண்ட்டில் பார்க்கும்போதோ இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ நான் வந்து என்னோட டெஸ்க்டாப் கிளைண்ட்டில் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஃபைல்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் ஏதாவது ஃபைலை டவுன்லோட் பண்ணணும்னாக்கா டைரெக்டாக அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு செலக்டர்னு கொடுத்தாவே போதும், எஸ், இம்மீடியட்டாக எனக்கு டவுன்லோட் ஆகிடும். அதேமாதிரி அப்லோட் பண்ணணும்னாக்கா இந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா, ட்ராக் பண்ணி இந்த ப்ரௌசர் ஃபைல்ஸ்ன்னு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அங்கே பிளேஸ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதா மாதிரி சாரி ஸோ டேட்டாவை டவுன்லோட் பண்ணாலும் சரி, அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபைல் மேனேஜரோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. ஸோ இந்த ஃபைல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஸ்ப்ளிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டேட்டா ஸ்ப்ளிட் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபிஎஸ் டேட்டான்னு இருக்கு, மை அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கு, ஷேர்டு டேட்டான்னு இருக்கு, மை ஃபைல்ஸ்னு இருக்கு. சப்போஸ் நான் வந்து கிளவுட்ல ஒரு 4 யூசர் வாங்கியிருக்கேன்னு வச்சுப்போம். ஸோ ஷேர்டு டேட்டால நீங்க எந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணி வச்சாலும் அந்த 4 யூசரால அக்சஸ் பண்ணிக்க முடியும். மை ஃபைல்ஸ்ல நான் ஒரு ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிறேன்னா அது என்னோட யூசர் நான் லாகின் பண்ண மட்டும்தான் அதுல சேவ் பண்ண முடியும். ஸோ டேட்டாஸை நீங்க மற்ற யூசர்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னாக்கா ஷேர்டு டேட்டால வந்து உங்களோட ஃபைல்ஸை நீங்க சேவ் பண்ணி வச்சீங்கன்னாக்கா எல்லா யூசராலையும் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும்னாக்கா அந்த மை ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டர்ல நீங்க வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்கு நீங்க ரைட்ஸ் பர்மிஷன் தரணும்னாக்கா எஸ் அதையும் நீங்க ரைட்ஸ் பர்மிஷன் தந்துக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணோன்னா பர்மிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலோ பண்ணணுமா டிஸ்அலோ பண்ணணுமா, அலோட் இன் டேலி பிரைம்ல மட்டும்தான் அலோ பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரியும் நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா யூ கேன் கிவ் த பர்மிஷன். ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்கு மட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா பர்மிஷன் கொடுக்கணும்னாலும் எஸ் வி கேன் ஏபிள் டு கிவ் த பர்மிஷன். நீங்க ப்ரௌசர் மூலமா பண்ணணும்னாலும் எஸ் த சேம் ப்ரொசீஜர், இல்ல டெஸ்க்டாப் கிளைண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணணும்னாலும் த சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எஸ். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். ஸோ இந்த கிளவுட் அக்சஸ்ல வந்து செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லும்போது எஸ் நம்ம லாகின் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்தது இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ட்னு கொடுத்த உடனே தான் நம்மளோட சிஸ்டம் வந்து கிளவுட்ல இருக்கிற சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அது பக்கத்துல 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணும்போது என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ரிப்போர்ட்ஸ், செட்டிங்ஸ், இந்த 4 ஆப்ஷன் வந்து அதெல்லாம் இருக்கும். ரீஸ்டார்ட் நம்ம நார்மலாக சிஸ்டம் எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். இல்லை சார் நான் இன்னைக்கு ஒர்க்கு முடிச்சிட்டேன் ஷட் டவுன் பண்ணணும்னாக்கா இதை கிளிக் பண்ணி ஷட் டவுன்னு கொடுத்தனாக்கா என்னோட சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். பட் செக் பண்ணிக்கோங்க, ஷட் டவுன் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா யூசருமே வந்து லாக் அவுட் பண்ணிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அதுல ஈவெண்ட் லாக் வந்து இருக்கும், எப்பப்பெல்லாம் லாகின் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன டைம்ல லாகின் பண்ணியிருக்கீங்க. எஸ் அந்த ஈவெண்ட் லாக் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கும். செட்டிங்ஸ் போனீங்கன்னாக்கா எஸ் மேனேஜ் யூசர்ஸ், என்னென்ன யூசர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, பேக்கப் மேனேஜ் பண்றது, ஷட் டவுன் ஷெடியூலை மேனேஜ் பண்றது, அப்படி இல்லைனாக்கா டாலி பிரைமோட ரிலீஸை வந்து அப்டேட் பண்றதுக்கும் நம்ம இதை ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், டாட்டை கிளிக் பண்ணுறேன், செட்டிங்ஸில் போகிறேன், டவுன்லோட் பேக்கப்னு கொடுக்குறேன். எஸ் டவுன்லோட் பேக்கப்னாக்கா நான் என்ன பேக்கப் எடுத்து வச்சிருக்கனோ அந்த பேக்கப் வந்து என்னோட சிஸ்டம்லையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும், யூசரோட ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இருக்கணும், அப்லோட் ஆர் டவுன்லோட் அக்சஸ் வந்து ஃபுல் அக்சஸ்ன்னு நம்ம கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இல்லை வேற ஒரு யூசருக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும்னாலும் இதே மாதிரி நீங்க பர்மிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்டிவ் ஃபுல் அக்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த யூசரால டேட்டாவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இல்லை சார் அந்த யூசருக்கு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் வேண்டானாக்கா என்ன பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் யூசர், யூசரோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவ், அப்லோட் ஆர் டவுன்லோட் அக்சஸ் வந்து நோ அக்சஸ்ன்னு கொடுத்தாச்சுனாக்கா அவருக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கோ அப்லோட் பண்ணுறதுக்கோ அக்சஸ் வந்து அவருக்கு இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா சிம்பிளாகவே நம்மளால செட்டிங்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பேக்கப் ஸ்டேட்டஸ், ஸோ மேனுவலாக நான் எடுத்த பேக்கப் அது தனியாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எடுத்த பேக்கப் வந்து தனியாக இருக்க போகுது. ஸோ எந்த டைமில் எந்த டேட்டில் நம்ம பேக்கப் எடுத்திருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிளியராக இருக்கும். இல்லை நீங்கள் கரண்ட்டாக பேக்கப் எடுக்கணும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்கப் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் தனியாக பேக்கப் எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எஸ் பேக்கப்னு கொடுத்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக அந்த பேக்கப்பும் தனியாக வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகி எஸ் பேக்கப் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி மேனுவல் பேக்கப் கூட நீங்கள் அதை எடுத்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம்.
அதேமாதிரி ஷட் டவுன் நீங்கள் வந்து ஆக்ஷன் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம் என்னென்ன டைமில் வந்து ஷட் டவுன் பண்ணணும். ஸோ ஷட் டவுன் டைம்னு கொடுத்து 9 PM மண்டே டியூஸ்டே வெனஸ்டே. ஸோ இந்த மாதிரி டேட் கொடுத்துட்டேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக 9 o'clock ஆச்சுனாக்கா சிஸ்டமே ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அந்த டைமை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி ஷெட்யூல் ஷட் டவுன் டைமில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கிளவுட் ஆக்சஸ்க்கும் ஒவ்வொரு யூஸருக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்மிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அப்டேட் பண்ண முடியும், இல்லை டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ணாலும் நம்மளால அப்டேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்டேட் டாலி பிரைம்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. எஸ், அந்த அப்டேட் டாலி பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரண்டா என்ன ரிலீஸ்ல இருக்கீங்க. எஸ், நான் வந்து 6.2ல இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அடுத்த 7.1 அப்டேட் பண்ணணும்னாக்கா இங்கே டாலி பிரைம் ரிலீஸ் 7ன்னு அப்டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், டாலி பிரைம் 7க்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அப்டேட் தான் பண்ண முடியும், லோயர் ரிலீஸ்க்கு நம்மளால மாற்ற முடியாது. ஒன்லி வி கேன் டூ த அப்கிரேடேஷன். சார் நான் ஏற்கனவே டாலி பிரைம் ரிலீஸ் 7ல இருக்கேன் சார், அதை ரிலீஸ் 3க்கு மாற்றணும், 2.1க்கு மாற்றணும்னாக்கா அந்த மாதிரி நம்ம மாற்ற முடியாது. வி கேன் ஏபிள் டு அப்கிரேட். அப்கிரேட் தான் நம்மளால பண்ண முடியும். எஸ். ஸோ லாகின் அண்ட் ஸ்டார்ட் டைம். யூசர் வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் வித்தவுட் எனி வெயிட்டிங் டைம். ஷட் டவுன் டைம். எஸ், யூஸ்வலாக வந்து நீங்கள் ஷட் டவுன் வந்து நீங்கள் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைனாக்கா பை டிஃபால்ட் ஷட் டவுன் டைம் வந்து 12:30 மிட். ஓகேவா. ஸோ 12:15க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் லாகின்ல இருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12:30க்கு முடிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 AM ஒரு ஷட் டவுன் இருக்கும், அது வந்து 2:45க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ 15 மினிட்ஸ் பிஃபோர் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து டிஃபால்ட்டு ஷட் டவுன் டைம். இது இல்லை நீங்கள் ஒர்க் முடிச்ச உடனே நீங்கள் என்ன ஷட் டவுன் டைம் கொடுக்குறீங்களோ அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும். ஓகே. இல்லை சார் நாங்கள் ஒர்க் முடிச்சோடனே நாங்களே மேனுவலாக ஷட் டவுன் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமானாக்கா எஸ், அதுவும் நம்ம மேனுவலாக ஷட் டவுன் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்க சார், இப்போ இந்த டாலி பிரைம் கிளவுட் அக்சஸை நான் யூஸ் பண்ணணும்னாக்கா எனக்கு என்ன ப்ரீ ரெக்வஸ்ட் தேவை. ஸோ என்னோட லைசன்ஸ் வந்து டாலி பிரைம் ரிலீஸ் 2.0 அண்ட் அபவ்ல இருக்கணும். ஸோ டாலி பிரைம் ரிலீஸ் 2.0 அண்ட் அபவ்ல இருக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து நீங்கள் கிளவுடு யூஸ் பண்ண போறீங்கன்னா லைசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அது நியூ லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ், பட் ரிலீஸ் 2.0க்கு அப்புறமா இருக்கக்கூடிய லைசன்ஸ்னாக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டிஎஸ்எஸ் இஸ் நாட் மேண்டிட்டரி. சரி, எங்கிட்ட நான் வந்து டிஎஸ்எஸ் ஆக்டிவே பண்ணலை, கிளவுடு யூஸ் பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டிஎஸ்எஸ் இஸ் நாட் மேண்டிட்டரி, but keeping it active ensures uninterrupted access to the connected services. ஸோ நீங்கள் வேற ஏதாவது செலக்ட் பண்ண போறீங்க, இன்வாய்ஸ் எடுக்க போறீங்க, இவே பில் எடுக்க போறீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து கண்டிப்பாக டிஎஸ்எஸ் வந்து நமக்கு தேவை. இல்லை சார் நான் ஜிஎஸ்டி வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறேன், என்னோட பேங்கிங் சர்வீஸை வந்து கனெக்ட் பண்ணி டைரெக்டாக என்னோட டேலியிலேருந்து பேமெண்ட் பண்ண போகிறேன், இல்லை என்னோட டேலியில் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறேன்னாக்கா இந்த மாதிரி கனெக்டட் சர்வீசஸ்க்கு வந்து டிஎஸ்எஸ் வந்து கம்பல்சரி. பட் டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ் யூஸ் பண்ணணும்னாக்கா டிஎஸ்எஸ் வந்து இட் இஸ் நாட் மேனிட்டரி. ஸோ கரண்டாக வந்து 1 யூசர்லேருந்து 64 யூசர் வரைக்கும் நம்மளால அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ 1 யூசர்னு வாங்கும்போது 4 GB ரேம் வரைக்கும் நமக்கு அலோகேட் ஆகும். 64 யூசர்ஸ்லாம் வாங்கும்போது 256 GB ரேம் வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் ஆகும். ஸோ கஸ்டமைஸ்டு சப்போர்ட், டிடிஎல் டிசிபி கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதேமாதிரி ரிமோட் அந்த டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ணுறாமா இருந்தாக்கா விண்டோஸ் 7 மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டு நமக்கு தேவை. அது விண்டோஸ் டெஸ்க்டாப் கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி கனெக்ட் போறீங்கன்னாலும் சரி, எஸ் மினிமம் விண்டோஸ் 7 அண்ட் அபவ் வந்து இருக்கும். இப்போ யாருமே விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறது இல்லை, விண்டோஸ் 10 11 இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஈவன் தோ ஏதாவது ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து பழைய சிஸ்டம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது விண்டோஸ் பழைய வெர்ஷன்னாக்கா விண்டோஸ் 7 அண்ட் அபவ் இருக்கான்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 7 அண்ட் அபவ் இருந்தாக்கா எஸ் வி கேன் ஏபிள் டு யூஸ் அ கிளவுட் ஆக்சஸ். ஸோ அதில் சர்வீஸ் பேக் இன்ஸ்டால் பண்ணினாவே பை டிஃபால்ட்டாக .NET மைக்ரோசாஃப்ட் .NET 4.6.2 வந்துடும். அதேமாதிரி VC++ 2015-19 ஆப்ஷனும் நமக்கு அப்டேட் ஆகிடும். ஓகே. எஸ். ஸோ டெஸ்க்டாப் கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இருக்கணும்.
பட் மேக் ஓஎஸ் யூஸ் பண்றீங்கனாக்கா டெஸ்க்டாப் கிளைண்ட் யூஸ் பண்ண முடியாது. பட் வி கேன் யூஸ் த குரோம் ப்ரௌசர். குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்க சார். பேசிக்கா ப்ரீ ரெக்வஸ்ட் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தாச்சு. சரி, இந்த கிளவுட் அக்சஸ் வேணும்னாக்கா இதுக்கான கான்ஃபிகரேஷன் பிளான் என்ன இருக்கு? ஸோ நம்ம என்ன சொல்றோம்னாக்கா பர்சனல் பிளானோட நேம் வந்து பர்சனல். பர்சனல்னா என்னது? ஒரே ஒரு யூசர். ஸோ விர்ச்சுவல் சிபியூ வந்து எஸ், அதோட குவான்டிட்டி வந்து 2 நம்பர்ஸ் அலோகேட் ஆகும். ரேம் வந்து 4 GB ரேம் வந்து அலோகேட் ஆகும். ரூட் வால்யூம் வந்து எஸ் 50. டேட்டா வால்யூம் வந்து 5 GB. பேக்கப் வால்யூம் வந்து 5 GB. ஸோ உங்களோட கம்ப்ளீட் டேட்டாவும் வந்து அப்படியே பேக்கப் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பர்சனல் பிளான் சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ரெகுலர் பிளான். ரெகுலர் பிளான்னாக்கா எஸ் 2 யூசர்ஸ். ஸோ இந்த 2 யூசர்ஸ்க்கு வந்து விர்ச்சுவல் சிபியூ வந்து 2 அலோகேட் ஆகும். ரேம் வந்து 5 GB ரேம் வந்து அலோகேட் ஆகும். ரூட் வால்யூம் எஸ் 50 GB. டேட்டா வால்யூம் வந்து 5 GB அண்ட் பேக்கப் வால்யூமும் 5 GB. ரெகுலர் பிளஸ் 4 யூசர்ஸ். 4 யூசர்ஸ்னாக்கா ரேம் அப் டு 9 GB வரைக்கும் வரும். எஸ், டேட்டா வால்யூம் வந்து 10 GB பிளஸ் பேக்கப் வால்யூமும் 10 GB. இதை வந்து நம்ம ரெகுலர் பிளஸ்ன்னு சொல்றோம். ரெகுலர் ப்ரோ 8 யூசர்ஸ். ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்றோம். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் 12 யூசர்ஸ். எஸ், அதுக்கான கெப்பாசிட்டி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்றோம். 12 யூசர்ஸ் போனீங்கன்னாக்கா 32 GB ரேம் வரும். 40 GB வந்து டேட்டா ஸ்பேஸ் வரும். பெஸ் பேக்கப்கான டேட்டாவும் 40 GB வரைக்கும் நமக்கு அலோகேட் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ்னாக்கா 16 யூசர்ஸ். ஸோ அதுக்கு வந்து எஸ் 32 GB ரேம் அவைலபிளா இருக்கும். பிளஸ் 40 GB டேட்டா வால்யூம் பிளஸ் 40 GB வந்து பேக்கப்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இது வந்து பேசிக் பிளான். ஓகேவா? பர்சனல், ரெகுலர், ரெகுலர் பிளஸ், ரெகுலர் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ். ஸோ இது ஹையரா நீங்க இதை விட அதிகமான யூசர்ஸ் போகும்போது எஸ் தட் இஸ் எ பிளான் கால் என்டர்பிரைஸ் பிளஸ். ஸோ ஏற்கனவே இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்ல அப் டு 16 வரைக்கும் பார்த்தோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் பிளஸ் 24 யூசர்ஸ். அதுக்கப்புறம் 32 யூசர்ஸ், 48 யூசர்ஸ் அண்ட் 64 யூசர்ஸ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளா யூசர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கிளவுட்ல கொடுத்துருக்கிற ஆப்ஷன் என்னன்னாக்கா, ஒரு கஸ்டமர் சிங்கிள் யூசர் தான் யூஸ் பண்றாருனாக்கா எஸ் ஈ கேன் ஆல்சோ கோ ஃபார் த கிளவுட். சிங்கிள் யூசர்ல கூட வாங்கி எஸ் நம்மளோட சிங்கிள் யூசர் லைசன்ஸை வந்து கிளவுட்ல வந்து அக்சஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்கணும். இருந்தாதான் கிளவுட்ல வந்து நம்மளோட லைசன்ஸை ஆக்டிவேட் பண்ணி கிளவுட்ல இருந்து என்னோட டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் யூசர்ல இருந்து அப் டு 64 GB 64 யூசர்ஸ் வரைக்கும் வி கேன் ஏபிள் டு மேனேஜ் இட். சரி, இதுக்கான பிரைசிங் என்ன சார்? கஸ்டமர் பிரைஸ் என்ன? ஸோ இந்த கஸ்டமர் பிரைஸ்ன்னு சொல்லும் போது 1 யூசர் ஆர் 2 யூசர் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னாக்கா பர் யூசர் பர் மந்த் வந்து 600 rupees கிளவுடோட ஸ்பேஸ். ஸோ கிளவுடுக்கான சார்ஜஸ் எவ்வளோ? சிங்கிள் யூசரா இருக்கு இல்ல 2 யூசரா இருக்குனாக்கா சிங்கிள் யூசர்னாக்கா 600 rupees பர் மந்த் பர் யூசர். சார் நான் இப்போ 2 யூசர் வாங்குறேன்னாக்கா எஸ் 1200 rupees பர் யூசர் பர் மந்த். ஸோ எத்தனை மந்த்? 3 months வேணும், 6 months வேணும், 1 year வேணும்? எஸ் வி கேன் ஏபிள் டு பை த சேம். இல்ல சார் என்னோட கஸ்டமர் வந்து மல்டி யூசர் யூஸ் பண்றாரு, கிட்டத்தட்ட 4 யூசர்ஸ்ல இருந்து அவங்க யூஸ் பண்றாங்க, 4 யூசர்ஸ்க்கு மேல யூஸ் பண்றாங்க. ஸோ எத்தனை யூசர் வேணும்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ 4 யூசர்ஸ்க்கு மேல போகும்போது ஈச் அண்ட் எவ்ரி யூசர் வில் காஸ்ட் 450 per user per month. ஸோ சிங்கிள் யூசர் ஆர் 2 யூசர்ஸ் போகும்போது தான் பர் மந்த் வந்து 600 rupees per user வந்து வருது. பட் இதே 4 யூசர்ஸ்க்கு மேல போறீங்கன்னாக்கா 450 rupees per user per month தான் நமக்கு வரும். இதே மல்டி யூசர் டிபிஎஸ் யூஸ் பண்றாங்க, டேலி டைம் சர்வர் யூஸ் பண்ற கஸ்டமரா இருந்தால் அவங்களுக்கு 750 per month per user வந்து அப்டேட் ஆகும். ஸோ டேலி டைம் சர்வர் யூஸ் பண்றாங்கனாக்கா 750 per month per user.
ஸோ என்னோட கிளைண்ட் வந்து 4 யூசர் தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. பட் டேலி பிரைம் சர்வர் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா எஸ் இட் வில் கம் 750 பர் மந்த் பர் யூசர். டேலி பிரைம் சர்வர் யூஸ் பண்ணலனாக்கா 450 பர் யூசர் பர் மந்த் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமரோட ப்ரைஸ் லிஸ்ட். ஓகேவா? ஸோ கஸ்டமரோட ப்ரைஸிங் வந்து இதுதான். ஸோ இதுக்கான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது எஸ் கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம லான்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா December 21 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளவுட் கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ December 22 எக்ஸாக்டாக 1 இயர் கழிச்சு பார்க்கும்போது 1.4 அதாவது 1400 விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி December 23 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 4.3 விர்ச்சுவல் மிஷின் அதாவது 4300 விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் December 24 கிட்டத்தட்ட 10,000 ஆக்டிவ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா December 25 கிட்டத்தட்ட 22,000 விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆஸ் ஆஃப் December 2025 22,000 விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இந்த growth கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம்னா த கஸ்டமர்ஸ் ஆர் மோர் கீன் ஆன் த கிளவுட் என்வாயர்மெண்ட். கிளவுட் என்வாயர்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு எஸ் தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டட். ஸோ கிளவுட் கஸ்டமருக்கு நிறைய கஸ்டமருக்கு கொண்டு போகணும்ன்றதுக்காக தான் எஸ் திஸ் ஆப்ஷன் ஹஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் ஃபார் த ஏபி பார்ட்னர் ஆல்சோ. ஸோ ஏபி பார்ட்னர்ஸ் கேன் ஆல்சோ ஏபிள் டு செல் த TPCA. ஸோ டேலி பிரைம் கிளவுட் அக்சஸை வந்து நம்ம கொண்டு போக எஸ். So from February 1st February 2026 onwards, the changes has been implemented. TDP, all zonal TDPs will able to build a TPCA. So TPCA க்கு direct TDP distributor இருக்காங்க, distributor they can able to build. CPs able to sell TPCA to their customers. All CPs எல்லா CPsமே அவங்களோட கஸ்டமருக்கு பண்ண முடியும். Same way, all Star AP partners can also be able to sell TPCA to their customers. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்டான ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் கரண்ட்லி all CPs and all Star APs and TDP can directly bill for the Tally Prime Cloud Access-க்கு டைரக்டாகவே பில்லிங் பண்ண. பட் ஈஸ்ட் ஜோன் அண்ட் நார்த் ஜோனை பொறுத்த வரைக்கும் the billing will be done by the Elcom Digital. But நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் அண்ட் வெஸ்ட் நோ இஷ்யூஸ். ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர் கேன் டைரக்ட்லி பில் டு த சிபிஸ். ஸோ டைரக்டாகவே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருந்து நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டார் ஏபிக்கு கொண்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் TPCA ஆஸ் எ கேட்டகரி இன் த ஏபி மார்க்கெட். ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப், எக்ஸிஸ்டிங் ஆன் கிரவுண்ட் ஏபி டீம், ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்க்ரீஸ் த ஷேர் ஆஃப் வேலட் ஃபார் த ஏபிஸ். ஸோ இதுக்கு முன்னாடியே ஏபி பார்ட்னர்ஸ் நிறைய பேர் கிளவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வித் ஹெல்ப் ஆஃப் சிபி பார்ட்னரோட பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவ் தே கேன் ஏபிள் டு டூ டைரக்ட்லி ஆன் த ஓன் டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து பில்லிங் பண்ணி தே கேன் ஏபிள் டு டூ த TPCA ஆல்சோ. ஓகேவா? ஸோ இதோட மார்க்கெட் ஷேர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளோட ஜிஎஸ்டியில ரெஜிஸ்டர்டு ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது 1.3 crore பிஸ்னஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் இன் த GSTM. இதுல கிட்டத்தட்ட 40 lakh யூசர்ஸ் வந்து கிளவுட் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸா இருக்காங்க. அதுல 25 lakh கஸ்டமர்ஸ் ஆர் யூசிங் த டேலி சாஃப்ட்வேர். இந்த டேலி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ்ல 3 lakh கஸ்டமர்ஸ் தே ஆர் யூசிங் த டேலி விர்ச்சுவல் யூசர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எக்ஸிஸ்டிங் TPCA யூசர்ஸ் நம்ம ஏற்கனவே 22,000 பார்த்தோம். இங்க வந்து 72,000 யூசர்ஸ் நம்ம காமிக்கிறோம். அப்படின்னா என்னன்னாக்கா 22,000 விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஹாஸ் பீன் பர்ச்சேஸ்ட். விர்ச்சுவல் மிஷின் வாங்கியிருப்பாங்க, 1 யூசரா இருக்கும் இல்ல 2 யூசரா இருக்கும். விர்ச்சுவல் மிஷின் வாங்கியிருப்பாங்க 4 யூசரா இருக்கும். விர்ச்சுவல் மிஷின் வாங்கியிருப்பாங்க 8 யூசர்ஸா இருக்கும். எஸ்,
அந்த மாதிரி விர்ச்சுவல் மிஷினை கால்குலேட் பண்ணும்போது 22,000 விர்ச்சுவல் மிஷின்ஸ் வி ஹவ் ஆல்ரெடி அச்சீவ்ட். அந்த டோட்டல் விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல எத்தனை யூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்லி வி ஆர் ஹேவிங் 72,000 யூசர்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த அவுட் ஆஃப் 1.3 crore ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு பீப்புள்ஸ் பிஸ்னஸஸ், ஸோ நம்ம எத்தனை பேர் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா ஒன்லி 22,000 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் all the customers, most of the customers are interested to store the data safely in the cloud. Cloudல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு more customers are showing the interest. So அதனால there are lot of business opportunities. Yes, nearly 2.2 lakh users are the untapped opportunity. So Europe users வந்து they are keen on interested in the cloud opportunity. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஸோட மார்ஜின் 15% அந்த கஸ்டமர் ப்ரைஸ் அண்ட் அசோசியேட் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் 12% அந்த கஸ்டமர் ப்ரைஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம சுப்பிரமணிய சார் கிட்ட இன்னும் நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் த கமர்ஷியல்ஸ் வந்து லேண்டிங் ப்ரைஸ் எவ்வளோ, என்ன எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸு, ஸோ இதை பற்றிய ஷீட். ஸோ இந்த கிளவுட் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் மந்த் வைஸ் பில்லிங். ஸோ பர் மந்த் வாங்கலாம், 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் வாங்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ரெகுலர் இன்கம் வில் ஆல்சோ வி வில் கெட். ஸோ நமக்கு வரக்கூடிய இன்கமும் ஆன் த ரெகுலர் பேசிஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இதுக்கான இந்த கால்குலேஷன் சார்ட் நான் வந்து சாருக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். சார்கிட்டையும் இருக்கு. ஸோ அவரும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? எஸ். ஸோ இந்த டேலி பிரைம் கிளவுட் அக்சஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஜென்ரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. கஸ்டமர் அவங்களோட டிடி 2.0 போர்ட்டல்லேருந்து தே கேன் ஷோ த இன்ட்ரெஸ்ட். ஒன்ஸ் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கனாக்கா ஸ்டார் ஏபி பார்ட்னருக்கு வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும். ஒன்ஸ் தே கேன் ஏபிள் டு பே த பர்ச்சேஸ் பண்ணலாம். கஸ்டமர் கேன் ஆல்சோ பி பர்ச்சேஸ்ட் டைரக்ட்லி. ஸோ அவங்களும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். உங்கள் பார்ட்னர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே ஆன்லைனாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இருக்கு. ஸோ இந்த கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் என்ன பண்ணுவார், அவரோட போர்ட்டல் வந்து லாகின் பண்ண போகிறாரு. டாலி பிரைம் கிளவுட் அக்சஸை கிளிக் பண்ண போகிறாரு. வெரிஃபை த ஃபைல்ஸ் ரெக்கார்ட் ஆன் டீடைல், செலக்ட் த ஸ்டார் ஏபி அண்ட் கிளிக் சப்மிட். ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ண போகிறது. ஸோ ஒன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கிரியேட்டட், ஸ்டார் ஏபி பார்ட்னர் என்ன பண்ண போறாரு, அவரோட டாலி ட்ராக்ல லாகின் பண்ண போறாரு. ஆப்பர்ச்சுனிட்டியில போயிட்டு அந்த கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ண போறாரு. கஸ்டமர் டீடைல்ஸை வெரிஃபை பண்ணிட்டு பிளேஸ் த ஆர்டர். ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே என்ன ஆகும், தட் வில் பி கம் டு த டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரூவ் த ஆர்டர். ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ரூவ் த ஆர்டர்னு வந்த உடனே எஸ் TPCA will create a virtual machine. So and the details, once a visual machine create ஆன உடனே the details will be sent to the customer by the email. ஸோ அவங்களோட டாட்நெட் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கே தெரியும். செக்யூர் பின் வந்து இனிஷியலாக ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அந்த செக்யூர் பின்னை அந்த கஸ்டமர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். பட் இதை வந்து இனிஷியலாக செட்டப் பண்ணணும், ரொம்ப டிஃபிகல்ட்டான எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கஸ்டமர் ஜென்ரேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது ஸ்க்ரீன்ஷாட் எங்கே இருக்கும்னாக்கா, ஒரு கஸ்டமர் லாகின் பண்ணாருனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ்ன்னு இருக்கும். அதாவது கண்ட்ரோல் சென்டருக்கு அடுத்த ஆப்ஷன். ஸோ கண்ட்ரோல் சென்டரை கிளிக் பண்ணணும் தான் மை லைசன்ஸ், அந்த எல்லாமே வரும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் கிளவுட் அக்சஸ். இந்த கிளவுட் அக்சஸை கிளிக் பண்ணும்போது தான் இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் தான் அந்த கஸ்டமர் வந்து அவரோட டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணிவிட்டு பார்ட்னர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுப்பாரு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும். ஸோ இதே வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறாரு கஸ்டமர்னாக்கா, எஸ் கஸ்டமர் விசிட் த டாலி வெப்சைட்டை விசிட் பண்ண போகிறாரு. நேவிகேட் பண்ணுறாரு, அவரோட பிளானை செலக்ட் பண்ணுறாரு. பையின்னு சொல்லும் போது எஸ் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். எத்தனை மந்த்துக்கு பில்லிங் சொல்லி செலக்ட் பண்ணுறோம். பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணும்போது எஸ் த கஸ்டமர் வில் கெட் த டீட்டெயில். இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணும்போதே இங்கேயே வந்து எந்த பார்ட்னரோ அந்த பார்ட்னரோட நேமும் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அவருக்கு அங்கே இருக்க போகுது.
ஸோ ஏபி பார்ட்னர் மூலமாகவும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இல்லை கஸ்டமரே டைரெக்டாக பே பண்ணுறாருனாக்கா எஸ் கஸ்டமர் கேன் ஆல்சோ டைரக்ட்லி செலக்ட் த டீடைல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்க. ஸோ கஸ்டமர் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ அவரோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் எத்தனை மந்த்ஸ்ன்னு செலக்ட் பண்ணாக்கா ஆப்ஷன்ஸ் will be available for 3 months, 6 months and 12 months. ஸோ இந்த மெத்தடில் வந்து ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி எஸ் தே கேன் ஏபிள் டு பே த டீடைல்ஸ். ஸோ இதுதான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீடு கிரியேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ட்ரையல் பேக்கேஜ் கொடுக்க முடியுமானாக்கா எஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரம் அவர் போர்ட்டல், நம்ம ஏபி பார்ட்னர் போர்ட்டல் இருக்கு இல்லையா, சேல்ஸில் போயிட்டு லீடுன்னு கிரியேட் பண்ணுங்க. லீடில் வந்து நியூ லீடுன்னு கொடுங்க. நியூ லீடுன்னு கொடுக்கும்போது டிபிசிஏன்னு செலக்ட் பண்ணுங்க. லீடு செலக்ட் பண்ணும்போது டிபிசிஏன்னு செலக்ட் பண்ணுங்க. டிபிசிஏன்னு செலக்ட் பண்ணும்போது எஸ் அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு அவரோட சீரியல் நம்பரை கொடுங்க. ஸோ ஒரு சீரியல் நம்பருக்கு ஒரு வாட்டி தான் ட்ரையல் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதே வந்து TS9 சர்வர் 9 யூஸ் பண்ணுற கஸ்டமராக இருந்தாருனாக்கா அந்த இடத்துல வந்து சர்வர் 9ஓட சீரியல் நம்பர் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அவரோட டாலி பிரைம் சீரியல் நம்பர் என்டர் பண்ணணும். ஒன்ஸ் அதை என்டர் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்கன்னாக்கா எஸ் யூ கேன் ஏபிள் டு ஜென்ரேட் அ ட்ரையல் ஆல்சோ. ஸோ இந்த ட்ரையல் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எஸ் வி கேன் இஷ்யூ த ஃப்ரீ ட்ரையல் டு த கஸ்டமர். ஸோ 5 days ட்ரையல் பீரியடை நம்ம ஜென்ரேட் பண்ணி வி கேன் ஏபிள் டு கிவ் டு த கஸ்டமர். ஸோ 5 days ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த கஸ்டமர் எக்ஸாக்டாக எதை யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ சில்வர் யூஸ் பண்ணுறாரா இல்லை கோல்டு யூஸ் பண்ணுறாரா? சாரி, த ட்ரையல் பீரியட் இஸ் ஃபார் 3 days. ஓகே, ஸோ ட்ரையல் பீரியட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியேட் பண்ணி 3 days வந்து ட்ரையல் பீரியட் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தா அந்த 3 daysல அவங்க வந்து கிளவுட் அந்த அக்சஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த கிளவுட் அக்சஸையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீடு கிரியேட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னாக்கா ஒன்ஸ் லீடு கிரியேட் பண்ண உடனே அந்த லீடு உள்ள போனீங்கன்னாக்கா நமக்கு டாப்ல வந்து டிஸ்பிளே ஆகும் பிளேஸ் டிபி ஆன் AWS. ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஆர்டரை பிளேஸ் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை செலக்ட் பண்ண போறீங்க. கிளவுட் அக்சஸ், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஏன்னா மெயில் வந்து லாகின் பண்ணுறதுக்கான மெயில் வந்து எஸ் வாட் ஆர் த மெயில் ஐடி யூ ஆர் கிவிங் அதில் தான் நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இங்கே செலக்ட் பண்ணும்போது டாலி பிரைம் கிளவுட் அக்சஸ் 2.0ன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் இது கிரியேட் பண்ண உடனே ஆர்டர் வில் பி சென்ட் ஃபார் அப்ரூவல் டு த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஆல்ரெடி வேற யாராவது டிபிஏஎஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க சார் கிளவுட் ஆக்சஸ், அவங்க வந்து ரெனியூவல் பண்ண போறாங்க, அப்டேட் பண்ண போறாங்கன்னாக்கா நம்ம கமர்ஷியலில் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா டாலி பிரைம் கிளவுடுன்னு இருக்கும். ஸோ கமர்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல டாலி பிரைம் கிளவுடுன்னு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ் வி கேன் ஏபிள் டு ரினியூ த டிபிசிஏ. ஸோ ஆல்ரெடி 3 months தான் சார் வாங்கியிருக்காங்க, திருப்பி ஒரு 3 months ரெனியூ பண்ணணும்னாக்கா கமர்ஷியலில் போயிட்டு டாலி பிரைம் கிளவுடுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் கமர்ஷியலை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். ஸோ பிளேஸ் ஆர்டர் டிபி அண்ட் கிளவுட் ஒன்ஸ் இதை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அப்கிரேட் பண்ண போறீங்களா, ரெனியூ பண்ண போறீங்களா? அப்கிரேடுனா என்ன சார்? 2 யூசர்லேருந்து 4 யூசராக மாற்றுறாங்க, 4 யூசர்லேருந்து 8 யூசராக மாற்றுறாங்க, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்கிரேடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் ஏற்கனவே அவங்க 4 யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்கனாக்கா ரெனியூன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெனியூ வேணும்னாலும் ரெனியூ பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணணுனாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை சார் அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ வேண்டான்னு சொல்கிறாங்க, கேன்சல் பண்ணணும்னாக்கா எஸ் யூ கேன் கேன்சல் த சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? எஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயிலாக வேணும், இந்த கமர்ஷியலை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னாக்கா எஸ் யூ ஆல்வேஸ் காண்டாக்ட் சுப்ரமணி சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஈ வில் கைட் யூ பெட்டர் இன் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். ஸோ ஒன்ஸ் ஓடிபி கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தா மட்டும்தான்
நீங்க கேன்சல் பண்ணணும்னாலும் சரி, இல்ல புதுசா ஆக்டிவேட் பண்ணணும்னாலும் சரி, இது எல்லாமே நமக்கு ப்ராசஸ் ஆகும். எஸ். டீப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டீப்ரொவிஷன் டேட்டா உங்களோட போர்ட்டல் அப்டேட் பண்ணீங்கன்னாக்கா இட் ஹாஸ் டு பி இனிஷியேட்டட் பை த கஸ்டமர் ஆல்சோ. கஸ்டமரும் அதை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எஸ் யூ கேன் ஏபிள் டு யூஸ். சார் என்னோட கஸ்டமர் வந்து டீப்ரொவிஷன் பண்ணியாச்சு, டேட்டா வந்து கிளவுட்ல இருந்து டவுன்லோடே பண்ணலை, அப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 days வரைக்கும் டேட்டா அவைலபிளாக இருக்கும். யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த போர்ட்டல். ஸோ .NET ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் பின் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணுமே இருந்தால் தான் நம்மளால கிளவுட்ல வந்து அக்சஸ் பண்ண. எஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வேற ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? எஸ். ஸோ டாலி பிரைம் கிளவுட் அக்சஸோட இம்பார்ட்டண்ட்டான லிங்க்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸான லிங்க். in.cloudaccess.tallysolutions.com. ஸோ இந்த வெப்சைட் தான் உங்களோட லாகின் வெப்சைட். டெஸ்க்டாப் கிளைண்ட் வேணும்னாக்கா இந்த அட்ரஸ்ல இருந்து நம்ம டெஸ்க்டாப் கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த செக்யூரிட்டி பின்னை சேஞ்ச் பண்ணணும்னாக்கா இந்த லிங்க்ல இருந்து பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் சம்பந்தமான ஹெல்ப் வேணும்னாக்கா எஸ் இந்த லிங்க் ஹெல்ப் வீடியோஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த லிங்க் எல்லாமே சார்கிட்டையும் இருக்கு. ஸோ இந்த செஷன் முடிஞ்ச உடனே சாரை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா?